ஆழ்வார்கள் நாயன்மார்களை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்தால் 12ஆம் நூற்றாண்டிலே அதற்கு கொஞ்சம் முன்னாடி சீவக சிந்தாமணி வந்து விட்டது. அருகதேவனை பற்றி தான் சீவக சிந்தாமணி பேசுகிறது, அந்த கடவுளை பற்றி தான் பேசுகிறது. 12ஆம் நூற்றாண்டிலே கம்பன், அதே போல் கம்பனை பற்றி பேசுவதற்கு தனி அவையே வேண்டும். ஒரே ஒரு பாடலைத்தான் நான் சொல்லப் போகின்றேன். ராமன் எதற்காக நிற்கிறான்? அறத்துக்காக நிற்கின்றான். நாட்டை விட்டு போகிறான். என்ன சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு நாள் சொல்கிறான், ஏய் நீ தாண்டா ராஜான்றான். அடுத்த நாள் சொல்கிறான், பயதவே நீ ராஜா இல்லை, உன் தம்பிக்கு தான் கொடுக்க போகிறேன்றான். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னால் பின்னாடியிலேருந்து அறிவாளை எடுப்பது தானே நமக்கு பழக்கம். பதவியிலேருந்து ஒரு நாள் நம்மளை நீக்கிற முடியும்? யாராவது விட்டுருவான். நாம இவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது எல்லா விதத்திலும் உரிமையுள்ள பதவி உன் தம்பிக்கு விட்டு கொடுன்னு சொல்றான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகச்செவ்வி ராமனுக்கு இருந்ததாக கம்பன் எழுதுகிறார். நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதைத்தான். நல்ல கைதட்டுங்களே, ஏன் அவ்வளோ சோர்ந்துட்டீங்க? மெய்த்திருப்பதம் மேவு, நீந்தாட ராஜா. உடனே மச்சி வேர் இஸ் த பார்ட்டி? எப்படி செலிப்ரேஷன் இல்லை? நீ தான் அரசன்னா. அடுத்த நாளை கூப்பிட்டு நீ அரசன் இல்லை, காட்டுக்கு போடான்றான். காட்டுக்கு போடான்னு சொன்ன உடனே இவனுடைய முகம் எப்படி இருந்ததுன்றது சீதை நினைத்து பார்க்கிறாளாம். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. அதே சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை நஜமான தாமரை வந்து சாயங்காலம் வாடிரும். சித்திரத்திலே எழுதப்பட்ட தாமரை வாடுவதே இல்லை. அது போல ராமனுடைய முகம் வாடவே இல்லை. சித்தப்பிரஜ்ஞத்தனம் என்பது எந்த நிலையிலும் கலங்காது நிற்கிற அறம். சுமத்திரர் கேட்கிறார், ராமா நீ காட்டுக்கு போக போற, உன் தந்தைக்கும் உன்னுடைய மற்ற சகோதரர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்தி சொல்லு. நான் வந்துடுவேன் 14 வருஷத்துல, ஜாகிரதையா இருக்க சொல்லி. இப்படித்தான் நான் சொல்லணும் செய்தியை. ராமன் என்ன சொன்னா, இறப்பினும் திரையலாம் இழப்ப எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரராவதேன்னு சொல்லிட்டு போனோம். அறத்தை துறக்காதே, அப்போதான் நீ வீரன். இறப்பினும் செத்து கூட போ, திரையலாம் இழப்ப எய்தினும் அத்தனை செல்வமும் இழந்து விட்டேன். துறப்பிலர் அறம் எனில் சூரர். நீ எவ்வளவு கீழான நிலைக்கு போல வாழ்க்கை நம்ம அப்படி தள்ளும் நண்பர்களே. நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில் கீழே விழுந்து கிடப்போம். குப்புற தள்ளும் வாழ்க்கை. ஐயோ எனக்கா இப்படி ஆயிடுச்சு, என்னையா முதுகுல குத்திட்டான், நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஒரு பையன் நினைச்சு பார்க்கலையே என்று மனம் வருந்துகிற போதெல்லாம் இந்த பாடலை நினைத்துக் கொள்ளுங்கள்.